ஏடா நெய் திம்பா கொழுப்பு தின்ன செத்து போயிருவியா? என்ன உன் பிரச்சனை? மாட்டு கறி திங்கிறன்னா கீழ் சாதி, பால் குடிக்கிறன்னா நடுச்சாதி, இடைசாதி, உயர்ந்த சாதி. குடிப்பா கொழுப்பு கொழுப்பிச்ச கொழுப்பு என்னது? இதுதான் அதிகப்படியான கொழுப்பு. நீங்க பெருமாளை மதிக்கிறீங்களா இல்ல கேவலப்படுத்துறீங்களா? அவர் என்ன தம்பி ஒரு லட்டுக்கெல்லாம் மாசடைகிறவர், புனிதம் கட்டு போறவர்னா எப்படி தம்பி? சாதி மதம் சாமியை வச்சு அரசியல் செய்யறவன் இருக்கான்ல, அதை சிந்திக்கிறவன் மக்களை பற்றி சிந்திக்கவே மாட்டான் தம்பி. இங்க தமிழ்நாடு அரசு இந்த விஷ்ணுன்னு ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு ஒரு வாரம் ஓட்டி அந்த பிரச்சனையை பூரா தீர்ப்பிச்சு. அது மாதிரி இப்ப லட்டு ஒரு நொடியில தீர்க்கலாம். அந்த பிரச்சனையை தீர்த்துட்டு அடுத்து என்ன விடுங்க அப்படின்னு போக வேண்டியது என்ன? இந்த லட்டை உருட்டினதை விட இவங்க உருட்டின உருட்டு இந்தியா முழுமைக்கும் பெரிய உருட்டு. இதுல என்ன சனாதனம் வருது? இதுல என்ன பெரிய பிரச்சனை வருதுன்னு கேட்கிறேன். நீங்க ஒரு லட்டு பிரச்சனை தம்பி. இப்ப நான் தலைவன், நான் முதலமைச்சர். லட்டு யார்கிட்ட கொடுத்துருக்க ஒப்பந்தம்? அது கலந்தவன் யாரு? அது கொண்டாடா, அவனை தூக்கி நடவடிக்கை எடுத்து உள்ள போடு. இனிமே கலக்காத, வேற ஆளுக்கு ஒப்பந்தம் கொடு. இவ்வளவுதானே தம்பி. ஒரு நிமிஷத்துல முடிஞ்சிருச்சா? ஒரு நிமிஷத்துல முடிஞ்சு. இதானே நிர்வாகம். அதை விட்டு உருட்டி இந்த லட்டை உருட்டினதை விட இவங்க உருட்டின உருட்டு இந்தியா முழுமைக்கும் பெரிய உருட்டு. அண்ணன் உனக்கிட்ட நேருக்கு நேரா கேட்கிறேன். பால் குடிக்கிற, நெய் ஊத்தி செய்யலாம்ன்ற. பால் எங்கிருந்து வந்தது? நெய் இருந்து வந்தது. கொழுப்பு இங்கிருந்து வந்தது. ஏடா நெய் திம்பா கொழுப்பு தின்ன செத்து போயிருவியா? என்ன உன் பிரச்சனை? இவங்க ஒரு கோட்பாடு வச்சிருக்காங்க தம்பி. இங்க பாரு, நல்ல கவனி. மாட்டு கறி திங்கிறன்னா கீழ் சாதி, பால் குடிக்கிறன்னா நடுச்சாதி, இடைசாதி, உயர்ந்த சாதி. உலகத்திலே இந்தியாவில்தான் தம்பி பால் கொட்டப்படுது, நெய் எரிக்கப்படுது, குடிக்கப்படுது. கொழுப்பிச்ச கொழுப்பு என்னது? இதுதான் அதிகப்படியான கொழுப்பு. கோடி பிரச்சனை தம்பி, கோடி பிரச்சனை இருக்கு. அண்ணன் ஒரே நொடியில தீர்க்க, ஒரே நொடியில. லட்டு யார்டா ஒப்பந்தம் கொடுத்தீங்க? ஏன்டா டேய், அவன் நம்பிக்கை இருக்கு, நம்பிக்கையில் எதுக்கு சேர்க்க? எதுக்கு கொழுப்ப போய் சேர்த்த? ஐயோக்கிய பிள்ளைங்க வாடா, அது ரத்து தூக்கி உள்ள தூக்கி போடுறான். அவன் ரத்து பண்ண அந்த இங்க வா, இனிமே இந்த லாட்டப்புறம் தூக்கி போடு, புதைச்சு விடு, இல்ல வேற யாருக்கா பண்ணி விடு. இனிமே யார் வேற ஆளுக்கு நல்ல நியாயமா பண்ணவன் யாரு அவனுக்கு போடு. அந்த லட்டை சோதி, அதுல சரியா நெய் மட்டும் கலக்கப்பட்டிருக்கா, இதை விநியோகி. இவ்வளவுதானே தம்பி. ஒரு அரை மணி நேரத்தில் முடிஞ்சு போயிருங்க. நீங்க பெருமாளை மதிக்கிறீங்களா இல்ல கேவலப்படுத்துறீங்களா? அவர் என்ன தம்பி ஒரு லட்டுக்கெல்லாம் மாசடைகிறவர், புனிதம் கட்டு போறவர்னா எப்படி தம்பி? என்ன நீங்க சொல்றீங்க? உங்களுக்கு அரசியலுக்கு இதெல்லாமா ஒரு இது தம்பி. நீங்க கோயிலை விட்டு வெளியில வாங்க தம்பி. உலகத்தில் நீங்க ஒண்ணு கத்துக்கிறது தம்பி. சாதி மதம் சாமியை வச்சு அரசியல் செய்யறவன் இருக்கான்ல, அதை சிந்திக்கிறவன் மக்களை பற்றி சிந்திக்கவே மாட்டான் தம்பி. அது தேவைப்படாதவனுக்கு. மக்களை பற்றி, மண்ணின் வளம், மக்களின் நலத்தை பற்றி சிந்திக்கிற ஒரு தலைவனுக்கு, ஒருத்தனுக்கு சாதி மதம் சாமியை பற்றி சிந்திக்க நேரம் இருக்காது, தேவை இருக்காது. உடல் எடையை குறைக்க தம்பி குறைக்கிறது. ஒரு இளைய தலைமுறை இந்த மாதிரிலாம் அவர் வளர்றது அப்படி இதுதான் நல்லா இல்லது. சாமினா ஆக்கப்பூர்வமா பேசணும். தப்பு, கொழுப்ப கலந்தது தப்பு. யார் கலந்தது? இப்ப என்ன தெரியுமா? ஜெகன்மோகன் ரெட்டி, சந்திரபாபு நாயுடு ஆட்சிக்கு எதிராக நம்ம போராட வேண்டும், பாருங்கள் கொழுப்ப கலந்து. இவங்க அவர் கிறிஸ்தவர் கலந்துட்டாரு. என்ன தெரியல, அது என்னன்னு புரியல. அது எதுல கலப்படம் இல்ல. ஒரு கருத்து தான், அது இல்ல நிரூபிக்க வேண்டியதானே. அது இல்ல. திடீர்னு பாருங்க எலி கிடந்துச்சுன்றாங்க, திடீர்னு கரப்பாம்பூச்சி இருந்துச்சுன்றாங்க. நமக்கு இதுல சந்தேகம் வருது. இதுல நீங்க ரேஷன் அரிசியிலே செறிவூட்டப்பட்ட அரிசியை கலந்தீங்க, அது கலப்படம் தானே. நீங்க கொண்டாந்து எங்களுக்கு பொங்கல் கொடுத்த வெள்ளத்துல பூச்சி இருந்துச்சு, அரட்டெல்லாம் பள்ளியெல்லாம் செத்து கிடந்துச்சு, உருகி ஓடிச்சு. நீங்க எப்படி பார்த்தாலும் உருகித்தானே பொங்க வைப்பிய. நாங்க உங்களுக்கு உருக்கி வசதியா கொடுக்குறோம். நீங்க அது மாதிரி எந்த பிரச்சனையாகணும், எது மக்களுக்கு முக்கியமான பிரச்சனைன்னு பார்க்கணும் தம்பி. நாட்டுக்கு மக்களுக்கும் இந்த ஆட்சியாளர்களால் எவ்வளவு பிரச்சனைன்னு யோசிங்க. அதை மறைக்கிறதுக்கு இதை எடுத்துக்கிறது. இங்க தமிழ்நாடு அரசு இந்த விஷ்ணுன்னு ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு ஒரு வாரம் ஓட்டி அந்த பிரச்சனையை பூரா தீர்ப்பிச்சு. அது மாதிரி இப்ப லட்டு
ஒரு நொடியில தீர்க்கலாம் அந்த பிரச்சனையை, தீர்த்துட்டு அடுத்து என்ன விடுங்க அப்படின்னு போக வேண்டியது என்ன. அது அவ்வளவு பெரிய தம்பி கார்த்திகிட்ட அந்த நெறியாளர் கேட்டிருக்க கூடாது. அவர் எவ்வளவு நாகரிகமா பதில் சொல்றாரு. அது சென்சிட்டிவ் இஷ்யூ, அது உணர்வுபூர்வமான சிக்கல், அதை தவிருங்கன்னு சொல்லும் போது அந்த அம்மா மறுபடியும் விட்டுருக்கணும். திருப்பி லட்டு வேணாமான்னு அவர் வேணான்றாரு. அவ்வளவுதான். அவர் ஒன்னும் யாரையும் காயப்படுத்தணும். நீங்க பேச்ச கேளுங்க, யாரையா காயப்படுத்துற மாதிரி இருக்குதான்னு பாருங்க. அதுக்கு போய் கோவப்படுறது அர்த்தம். இந்த தம்பி மேலேயும் தப்பு இல்ல. பவன் அது இதுக்கெல்லாம் கோவப்பட வேண்டியது இல்லை.